மழை தொடர்பான விவரங்களை தற்பொழுது செய்தியாளர்களிடம் வழங்கி வருகிறார் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். அது நகர்ந்து லட்சத்தீவு போது இப்படி மேற்கே நடந்து போகும். அது மேற்கே நடந்து போற நேரத்துலலாம் பொதுவாக இந்த தென் தமிழகத்துக்கு மழை வாய்ப்பு அநேக இடங்களில் ஒரு வாய்ப்பு உண்டு. இன்று இல்லாட்டால் நாளையாவது கண்டிப்பாக அநேக இடங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால தான் அநேக இடங்கள் கொடுத்துருக்கோம். அது அந்த நிகழ்வு, இந்த சலனம், அது டிஸ்டர்பன்ஸ் மேற்கு நோக்கி நகர்கின்றது. ஸோ அதனால இது கேரளா பகுதியில் பேருக்கு, மேற்கு நோக்கி தான் பேருக்கு, தமிழ்ல அங்கே பேருக்கு. அப்படி அந்த காலகட்டங்கள்லாம் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை இருக்கும். அதாவது எந்த லாட்டிடியூட்ல இருக்குங்கிறத பொறுத்தது, அக்ஷரேகை பொறுத்தது. வலுப்பெற்றால் நம்ம பகுதியில் இருக்காது, வேற எங்கேயோ போயிடும். ஆப்பிரிக்கா அந்த சைடு எங்கேயும் போயிடும். ஓகே நேற்று காலை 8 மணி அளவிலே வெள்ளூருக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுக்குன்றி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழகம் மற்றும் அது ஒட்டியுள்ள தெற்கு உள் கர்நாடகத்தில் நிலை கொண்டிருந்தது. நேற்று இரவு தாழ்வு பகுதியாக மாறியது. இன்று காலை 8 மணி அளவிலே கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் என்று பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தருண அடிப்படையில் மிக அதிகமான மழை 8 சென்டிமீட்டர் ஆம்பூரில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக ஏற்காட்டில் 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் எதிர்பார்க்க முடியும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே ஒரு முறை மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இல்ல இல்ல தெரியல, யாரு அவங்களே கேளுங்களேன், தகவல் அவர் கொடுத்தவரே கேளுங்க. இல்ல இல்ல ஆமா. சோ ஒரு 2 நாள் கேப் தாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். 2 or 3 days நானே கூப்பிடுறேன். இன்னும் காலையில் வந்துட்டு அதான் சொல்றேன் சீக்வென்ஷியலா. ஃபர்ஸ்ட் டீப் டிப்ரெஷன், அப்புறம் டிப்ரெஷன் ஆச்சு நேற்றுக்கு வேலூருக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில். அதுக்கப்புறம் வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஏரியா ஒரு நார்த் தமிழ்நாடு, அட்ஜானிங் சவுத் இந்தியன் கர்நாடகா. அதுக்கப்புறம் லோவா அதே பிளேஸ்ல நைட் மாறித்து. இன்னைக்கு மார்னிங் கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் மேலடுக்கு.